ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை ஆகஸ்ட் மாதம் 2025. இந்த மாதத்தினுடைய தலைப்பு सहज योगी बनना है तो परमात्म प्यार के अनुभवी बनो. सहज योगी बनना है तो परमात्म प्यार के अनुभवी बनो. பாபா சொல்றது, சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் செய்யுங்கள். சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் செய்யுங்கள். இந்த தலைப்பை ஒட்டி தான் இந்த மாதம் முழுவதும் நாம அவ்யக்த சமிகை பாபா மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஆக நம்முடைய யோகா, நம்முடைய நினைவு சரளமாக இருக்கணும். அப்படின்னா பாபா அது ரொம்ப கடினமான விஷயம் அல்ல, நீங்க அதை ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்க வேண்டாம். அந்த யோகம் மிகவும் சகஜமாக எளிதாக இருக்கணும்னா நீங்க ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, உங்களுக்கு என்னுடைய அன்பின் அனுபவம் ஆக வேண்டும். எப்படி நமக்கு யார் மேலாவது ரொம்ப நமக்கு அன்பு இருக்கு, அவங்க நமக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன செய்வோம்? தானாகவே நமக்கு அவங்களோட நினைவு வருது. அப்போ அதே போல பாபா சொல்றாரு, என் மீது உங்களுக்கு அன்பு இருந்ததுனாலே போதும், நினைவு மிகவும் சகஜமாகிவிடும். இதுதான் இந்த மாதத்தினுடைய விஷயம். இதை இந்த மாதம் முழுவதும் நம்ம பயிற்சி செய்து பார்க்கலாம். அந்த அன்பின் அனுபவத்தில் மூழ்கி பல நல்ல முத்துக்களை அடையலாம். நல்லது. आगस्ट 1 अव्यक्त समिगै. परमात्म प्यार के अनुभवी बनो तो इसी अनुभव से सहज योगी बन उड़ते रहेंगे. பாபா புரிய வைக்கிறாரு, பரமாத்ம அன்பின் அனுபவத்தை செய்தீர்கள் என்றால் இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகியாக ஆகி பறந்து கொண்டே இருக்கலாம். பரமாத்ம அன்பின் அனுபவம் செய்தீர்கள் என்றால் இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகியாகி பறந்து கொண்டே இருக்கலாம். பரமாத்ம பியார் உடானே கா சாதன் ஹை. பாபா சொல்லி கொடுக்கிறாரு, இந்த பரமாத்ம அன்பாகப்பட்டது நம்மை பறக்க வைப்பதற்கான சாதனமாகும். நாம பறந்துட்டே இருக்கணும்னா அதற்கான சாதனம் வழி என்ன? பரமாத்ம அன்பு. उड़ने वाले कभी धरनी की आकर्षण में आ नहीं सकते. சோ பறக்கக்கூடியவர்கள் எப்போ ஒரு பொருள் பறக்கும்? அது லேசா இருந்ததுன்னா. பறக்கக்கூடியவர்கள் பூமியில கால் வைக்க மாட்டாங்க. பூமியில கால் இருக்க நடக்கதான் முடியும். பறக்கணும்னா இந்த பூமிக்கு மேல இருக்கணும். எனவே அவர்கள் தன்னுடைய காலை பூமியில் வைப்பதில்லை. எந்த காலை பத்தி பாபா சொல்றாரு? மனம் புத்தி எனக்கூடிய கால்களை இந்த தேகம் தேக சம்பந்தத்தினுடைய உலகத்தின் மீது வைப்பதில்லை. माया का कितना भी आकर्षित रूप हो, लेकिन वो आकर्षण उड़ती कला वालों के पास पहुंच नहीं सकती. புரிய வைக்கிறாரு, மாயை எவ்வளவுதான் உங்களை கவர்ச்சிக்க கூடியதாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த கவர்ச்சி பறக்கும் கலையில் இருப்பவர்களின் பக்கம் வரவே முடியாது. நம்ம பறந்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் சிறிதாக ஆகிவிடும். இப்போ மாயை எதன் மூலமாக வருது? தேக அபிமானத்தின் மூலம். அப்ப இந்த தேக அபிமானமே நமக்கு இல்லை அப்படின்னா, பறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மாயனுடைய எந்த விஷயமும் நம்மை அதன் பக்கம் கவர்ந்து இழுக்காது. அதனால் மாயையிடமிருந்து மிகவும் சகஜமாக தப்பித்துக் கொள்வதற்கான வழி பறந்து கொண்டே இருக்கலாம். அதுவும் நம்ம எப்படி பறக்கிறோமா? பாபாவினுடைய அன்புல மூழ்கி நம்ம பறக்கிறோம் அப்படின்னும் பொழுது மாயைக்கு நாம அடிமையாக மாட்டோம். இது இந்த அன்பினுடைய ஒரு விசேஷத்தன்மை. இன்னைக்கு நாம இதை அனுபவம் செய்து பார்க்கணும். நல்லது. ஓம் சாந்தி.